உங்கள் வீட்டில் மட்டன் கிரேவியும் சிக்கன் கிரேவியும் வைக்கிறப்ப வெறும் ஒயிட் ரைஸ் செய்யாமல் இந்த மாதிரி தாளித்த சாப்பாடு செஞ்சு பாருங்கள். செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஆயில், கீ, தேங்காய் எண்ணெய் எல்லாத்துலேயும் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 4 பட்டை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, இது கூட ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக வேகிற வரை வெயிட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் ரைஸ் குக்கரில் தான் செய்கிறேன். இது நார்மல் பொன்னி அரிசி தான். வாஷ் பண்ணிவிட்டு அரிசிக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு நான் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி சேர்த்துட்டு தாளிப்பையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த தாளிப்பை குக்கர்லேயே தாளித்து விட்டு எப்பவும் போல் ஒயிட் ரைஸ்க்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்ப்பீங்களோ, எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரியே விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லா வகையான மட்டன் சிக்கன் கிரேவிக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி